சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ரூபாய் 200 மட்டுமே. டாஸ்மாக் துணை பொது மேலாளரிடம் 5 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை விசாரணை குறித்து செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க இணைகிறார். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த விசாரணையின் தற்போதைய நிலை என்ன? தற்போது வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. டாஸ்மாக் நிர்வாகத்தில் 1000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையின் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட சோதனைகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்ற சோதனைக்கு பிறகாக பல்வேறு ஆவணங்கள் அங்கு கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாயிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தான் கடந்த 2 நாட்களாக சென்னையில் 12 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மேலாண் இயக்குனர் விசாகன் அவரிடம் 2 நாட்கள் அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அந்த விசாரணையானது நடைபெற்றது. அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் ஜோதி சங்கர் என்பவரிடம் கூடுதலாக அந்த விசாரணை, அதாவது அவரிடம் கைப்பற்றப்பட்ட அந்த விசாரணை ஆவணங்கள் தொடர்பாக அந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நடைபெற்ற சூழ்நிலையில் அவர் விசாரணை முடித்து சென்றிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது. ஜோதி சங்கரை பொறுத்தவரையில் இதுக்கு முன்பாக, அதாவது டாஸ்மாக் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் இதுவரை 7 முறை அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. சம்மன் அனுப்பப்பட்டு இன்று 8வது முறையாக அவரிடம் அந்த விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. இவரை பொறுத்தவரை, அதாவது ஜோதி சங்கரை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மதுபான கடைகளுக்கு அந்த பில்லிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய ரசீது வழங்கும் மிஷின், அதே போன்று சிசிடிவி வாங்கியது தொடர்பான அந்த கொள்முதலில் நேரடியாக ஈடுபட்டிருக்கிறார். அதே போன்று பொதுவாகவே அந்த மது வகைகளை கொள்முதல் செய்வதிலும் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் துணை பொது மேலாளராக அவர் பணியாற்றி வருகிறார். அந்த பிரிவின் துணை பொது மேலாளராக பணியாற்றி வருகிறார். 20 வருடங்களாக அந்த பணியில் அவர் இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற அந்த கொள்முதல், அதே போன்ற இந்த பணியிட மாற்றம் உள்ளிட்டவற்றில் தான் இந்த முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்த சூழ்நிலை அந்த பிரிவுகளில் தொடர்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் சார்பில் அவர்களை அழைத்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, முன்னாள் ரீஜனல் மேனேஜர் சொல்லக்கூடிய மண்டல மேலாளர் சுமன் என்பவரிடம் தற்பொழுது இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 3 மணி நேரத்திற்கு மேலாக ஜோதி சங்கரிடம் நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. அவர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். மீண்டும் சம்மன் அனுப்பப்பட வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாகனிடம் நடத்தப்பட்ட விசாரணை என்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தொடர்ந்து அவர் இந்த ஆவணங்களின் அடிப்படையில் பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் வீட்டருகே கண்டெடுக்கப்பட்ட அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள், அதில் ரத்தீஷ் என்பவர் தொடர்பில் இருக்கிறார் என்கிற அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறையினர் முயற்சி செய்து வருகின்றனர். 2 நாட்களாக அவரை தொடர்பு கொள்ள முடியாத சூழலில் அவரது இல்லத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக தற்பொழுது அடுத்த கட்டமாக அந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் என்பவரிடமும் அந்த விசாரணை நடத்துவதற்கு 2 நாட்களாக முயற்சி செய்தார்கள். அவரது வீட்டில், தேனாம்பட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் 2 நாட்கள் அந்த சோதனையானது நடைபெற்றது. ஒரு சில ஆவணங்களும் அந்த வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் இவர்கள் 2 பேருமே நேரடியாக விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அவர்களை விசாரணைக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்கிற சூழலில் அவர்கள் வேறு எங்கும் சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்கிற அடிப்படையில், விமான நிலையங்கள், அதாவது வெளிநாடுகளுக்கு சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்கிற அடிப்படையில் இவர்கள் இருவருடைய தகவல்களையும் விமான நிலையங்களுக்கு கொடுத்து அவருடைய பயண விவரங்கள் ஏதேனும் கிடைக்குமா என்கிற அடிப்படையில் அமலாக்கத்துறை தொடர்ந்து அவர்கள் தொடர்பான தகவல்களை பெற முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த சூழலில் தான் இன்றைய தினம் அமலாக்கத்துறையினுடைய சோதனையானது டாஸ்மாக் நிர்வாகத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜோதி சங்கர் என்பவரிடம் நிறைவடைந்து தற்பொழுது முன்னாள் அதிகாரி ஒருவரிடமும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக அந்த சோதனை, டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்ற சோதனையிலிருந்து தற்போது வரை கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து அடுத்த கட்டமாக யாருக்கெல்லாம் சம்மன் அனுப்பலாம், யாரையெல்லாம் விசாரணைக்கு அழைக்கலாம் என்கிற அடிப்படையில் அடுத்த கட்ட அமலாக்கத்துறை நகர்வு இருக்கும் என்றும், அதே போன்று ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர் அவர்களிடம் இந்த விசாரணையை அடுத்த கட்டமாக கொண்டு செல்வதற்கான முயற்சிகளிலும் அமலாக்கத்துறை ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. பார்த்திபன். நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ரூபாய் 200 மட்டுமே.